நீங்க உங்கள் பகுதியின் எம்பியாகவோ எம்எல்ஏவா இருந்தா எப்படி இருக்கும்? உங்கள் உரிமை, அதாவது உங்கள் பகுதிக்காண்ட உரிமையை நீங்க போராடி நீங்க கேட்டு பெறறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதாவது பல ஏரியாக்களில் நான் பார்த்துருக்குறேங்க. வேலை நிமித்தம் வியாபார நிமித்தமாக நான் போகும்போது ஒரு சில ஏரியாக்கள் நல்லா டெவலப்டாக ஆகிருக்கும். அங்கே எல்லா வசதிகள் இருக்கும், அடிப்படை வசதிகள். ஒரு சில பகுதிகள் தார் சாலை வசதி, மின்சார வசதி கூட ரொம்ப கம்மியாக இருக்கும், குடிநீர் வசதி இருக்காது, சரியாக சாலைகள் பராமரிக்கப்பட்டிருக்காது. ஸோ இந்த மாதிரி பகுதிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த மக்கள் கையாண்ட விதம் இவங்களுக்கு நல்லா இருக்குது, இவங்க சரியாக கையாளல. இவங்க என்ன செஞ்சுக்கணும்? அதாவது உங்கள் பகுதிக்காண்டிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி, அதாவது நீங்கள் உங்களுடைய எம்பியோ எம்எல்ஏவோ கிடையாது, நீங்களே எம்பியாவோ எம்எல்ஏவோ மாறி உங்கள் குரல் ஒலிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா கிராம சபை. கிராம சபையை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் முழு வீடியோ வரமாக பேசியிருக்கிறேன். முழு வீடியோ நம்ம வீடியோ ரியல் இருக்குது. கிராம சபையில் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு பண்ணலாம். நம்ம பகுதிக்காண்டி, நம்ம பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன செலவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பேசக்கூடியது எல்லாமே, டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பதிவு செய்யப்படும். கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் நிவர்த்தி செய்யப்படும். கிராம சபையை எப்படி பயன்படுத்தணும் முழு வீடியோ வரமாக பேசிக்கிறேன், பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.